தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நகரப்பகுதியில் உள்ள பெரும்பாலான சாலைகளில் பெரும்பாலான அளவுக்கு மழைநீர் தேங்கியிருக்கிறது. அதாவது இந்த புயலின் காரணமாக கிட்டத்தட்ட புதுச்சேரியில் 7 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. கடந்த 2 மணி நேரமாக மிகவும் கனமழையாக இந்த மழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. குறிப்பாக பிரதான சாலையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி உள்ளிட்ட சாலைகளிலேயே மழைநீர் தேங்கியிருக்கிறது. இது தவிர நகரப்பகுதியில் இருக்கிற நகரப்பகுதிக்குள் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் அந்த வழியாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றன. இந்த நேரத்தில் அத்தியாவசிய தேவைக்கான மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் போன்றவர்கள் மட்டுமே வரக்கூடிய நிலையில் அவர்களும் தங்களது வாகனங்களை இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீரின் வாகனங்கள் பழுதாகி அங்கேயே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முழுவதுமே தற்போது தண்ணீர் கட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். புதுச்சேரி எதிர்பாராத அளவிற்கு ஒரு மழையை தற்போது கண்டிருக்கிறது. வெறும் காற்றும் அதிகப்படியாக பல்வேறு பகுதிகளில் மரங்களும் விழுந்து கிடக்கின்றன. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரி நகரப்பகுதி, புதுச்சேரி கிராமப்பகுதி என பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளன. மரங்களை உடனடியாக வனத்துறையினர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மழை என்பது மிகவும் அதிக அளவில் பெய்திருக்கிறது. இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. தற்போது இந்த மழையின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக நகரம் முழுவதுமே தண்ணீரில் தற்போது தட்டியிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை சற்று ஓயும் பட்சத்தில் உடனடியாக மழைநீரை வெளியேற்றுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் புதுச்சேரி நகரத்தில் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மழை தொடர்ந்து தீவிரமடைந்திருக்கிறார். இந்த தண்ணீரை வெளியேற்றுவதும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முழுவதுமாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு யாரும் அத்தியாவசியமாக பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கின்றன. சாலைகள் முழுவதுமாக நீரில் நிரம்பி இருக்கின்றன. எனவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் அவசர கால சேவை மையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதும் சுற்றிலும் அங்கேயும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அங்கு மற்றும் தற்போது முதற்கட்டமாக தண்ணீரை வெளியேற்ற பணி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்குதான் அவசர கால சேவைக்கான அந்த கட்டுப்பாட்டு அறையும் இயங்குகிறது. அங்குதான் இந்த புயல் உள்ளிட்ட பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்காக யாரையும் தொடர்பு கொண்டால் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தான் தொடர்பு கொள்ளணும். அந்த கட்டுப்பாட்டு அறையும் தற்போது மழைநீர் சுற்றி சூழ்ந்திருப்பதால் உடனடியாக அவற்றை வெளியேற்றும் பணியில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். எனவே புதுச்சேரியை பொறுத்தவரை தற்போது இந்த புயல் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த புயலின் காரணமாக புதுச்சேரியில் கனமழை மற்றும் சூறை காற்று வீசுவதால் புதுச்சேரி முழுவதுமே தண்ணீரில் தற்போது தட்டில் பெறுகிறது. ராஜகுமார், ஏற்கனவே புதுச்சேரியில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த சூழலில் புதுச்சேரி அரசு இந்த புயலை எதிர்கொள்வதற்காக, இந்த கனமழையை எதிர்கொள்வதற்காக எந்தெந்த வகைகளில் தயாரானது? தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மக்கள் பாதிக்கப்பட்டதை தடுப்பதற்காக அவர்களுக்கான என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? எந்தெந்த வகைகளில் சுகாதாரமாக இருக்கட்டும், அவர்களுக்கான தங்கும் வசதிகள், சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், மீனவர்கள் சார்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறைகள் சார்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் புதுச்சேரி அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது? புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாகவே இதற்கான ஆய்வு கூட்டங்களை முதலமைச்சர் தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் சரி பல்வேறு கூட்டங்கள் நடத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக ஏற்கனவே 121 முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் புயலின் தீவிரம் மேலும் இருக்கும் என்பதால் இன்று அந்த முகாம்களின் எண்ணிக்கை என்பது 200ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 200 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த முகாம்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த முகாமில் தங்கக்கூடியவர்களுக்கு உணவு உள்ளிட்ட விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தவிர மழைநீர் தேங்கும் இடங்களில் உடனடியாக மழைநீர் வெளியேற்றுவதற்காக கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதிக்கும் மின்மோட்டார் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு அந்த நீரை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மழையின் தாக்கம் குறையாததால் அதில் சற்று தொய்வு இருக்கிறது. இது தவிர அனைத்து துறைகளும் முடக்கிடப்பட்டிருக்கின்றன. மின்துறையை பொறுத்தவரை இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்படும் பட்சத்தில் அவற்றை உடனடியாக சரி செய்வதற்கான ஏற்பாடுகளும் இந்த மழை மற்றும் காற்று ஓய்ந்த பிறகு மின் இணைப்பை மீண்டும் சரி செய்வதற்கான பணியில் 24 மணி நேரம் ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் இருக்கிறது. குடிநீர் உள்ளிட்ட எந்த விஷயமும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது. மேலும் மீனவர்களை பொறுத்தவரை இன்று 5வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. மேலும் அவர்கள் புதுச்சேரியில் கன்னிக்கோயிலில் இருந்து கரங்கட்டிக்குளம் வரை இருக்கக்கூடிய 18 மீனவ கிராமங்களும் அவர் பாதுகாப்பான படகுகளை கடற்கரையோடு முயற்சிக்கின்றார்கள். அந்த படகுகளும் மீன்வளை துறை மூலமாக கிரேன் மூலம் மற்றும் டிராக்டர்கள் மூலமாக பாதுகாப்பான மேடான பகுதிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த புயல் என்பது தீவிரமடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும்
சூறைக்காற்றுடன் தற்போது வீசக்கூடியது. புதுச்சேரி முழுவதுமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் துண்டிக்கப்பட்டது. ஒரு வனத்துறையினர் அந்த மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்துகிறார். குறிப்பாக இந்த நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் முதற்கட்டமாக உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் மட்டும் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மரங்கள் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் மட்டும் விழுந்து கிடக்கின்றன. அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த புயல் இந்த மையப்பகுதி கரையை கடக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் இந்த காற்றின் வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புதுச்சேரி நகரம் மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் மரங்கள் விழுந்திருக்கின்றன. மின்சார இணைப்பு என்பது நகர பகுதியில் மட்டுமே தற்போது மின்சாரம் இருக்கிறது. புதுச்சேரி புறநகர் பகுதி, புதுச்சேரி பல்வேறு பகுதிகளில் தற்போது இந்த மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் இந்த மின் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்களை சரி செய்வதற்கு இந்த மழை சற்று ஓய்ந்த பிறகு அனைத்து ஏற்பாடு செய்யப்படும். தற்போதைய சூழலில் இந்த மழை மற்றும் காற்று ஓய்வதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த காற்று மற்றும் மழை ஓய்வதற்காக தற்போது அனைத்து ஊழியர்களும் காத்துக் கொண்டிருக்கிறது.